கடைசியாக தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் 1989 தனியாக நிற்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். எதற்காக தனியாக நிற்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்? அவரும் ஒருவேளை யோசித்திருந்தால் பாசிச சக்திகள் வளர்ந்து விடுவார்கள், நாம் கூட்டணியோடு தான் இருக்க வேண்டும், கூட்டணியில் என்றால் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு வேறு வழி இல்லை என்று நினைத்திருந்தால் அவரும் 89 கூட்டணியில் தான் இருந்திருப்பார். இன்று வரலாறை பேசுகிறோம். நாம் இந்த வரலாறை பேசுவதற்கு வித்திட்டவர் யார் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். இன்று தலை நிமிர்ந்து நான் மேடையிலே பேசுகிறேன். தலை நிமிர்ந்து பத்திரிகையாளர்களிடம் உரையாடும் பொழுது நான் காங்கிரஸ் வரலாற்றை பதிவு செய்கிறேன் என்றால், இந்த இடைப்பட்ட நாட்களில் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் 1980